குழந்தை தூக்கத்திலேயே ஒவ்வொருத்தர் பக்கத்துலேயே போய் படுத்துறது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சுயநலமா ஒவ்வொருத்தர் பக்கத்துலேயா போட்டு போயிடுறாங்க. கடைசியா சூர்யா பக்கத்துல வந்து அந்த குழந்தை படுத்து தூங்குது. இத பார்த்துட்டு மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மத்தவங்க மாரிலாம் பண்ணல. ஆனா இத சூர்யா கவனிச்சுட்டாரு. "என்ன மகா தானா சிரிக்கிற? என் மேல உனக்கு சந்தேகம் வரலையா? எல்லாரும் இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து போட்டாங்க என்கிட்ட. அவங்க உங்ககிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு. நீ என்ன மகா இவ்ளோ சந்தோஷப்படுற?" அப்படின்னா, "உங்க மேல எனக்கு எப்பவுமே வந்து சந்தேகம் வராதுங்க. நீங்க எப்படிப்பட்டவர்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படி சொல்றாங்க. சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கில்ட்டி ஃபீலிங் ஆயிடுது. இவ்ளோ நல்ல பொண்ணையா நம்ம இவ்ளோ நல்லா குடும்பத்தில பொண்டாட்டியா ஏத்துக்காம இருந்திருக்கோம். தப்பு. இது போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம இது காதலா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம மகாவ நாமளே விரும்புறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டே படுத்துட்டு இருக்கிறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, கோட்டீஸ்வரி, ஐஸ்வர்யா 2 பேரும் பேசிக்கிறாங்க. "எனக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சுமா. மகாக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா இந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ வாழ்க்கையும் நல்லா இருக்குமா. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கூடிய சீக்கிரம் லவ்வா மாறி அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழணும். அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும்